உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன வாத்தே, வாத்தியார் வர நேரமா அது? நீ என்ன டைமுக்கு வர? என்ன உன்னை கேட்கறதுக்கு ஆள்ல நினைச்சுட்டியா? இங்க என்ன பண்ற நீ? இது என்னோட சேர். அதை யாரு உன் தலையில எழுதி வச்சது? மரியாதையா வெளியே போயிரு, இல்லைன்னா எல்லாரையும் கூப்பிட்டு உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். நான் சொல்ல வேண்டியதை நீ எனக்கு சொல்லுதியோ? இந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கு நீ யாரு? அதுதான் நானும் உன்னை கேட்கேன். நீ இங்க ரூம்குள்ள வந்திருக்கிய, நீ யார் இங்க வர்றதுக்கு? இப்ப வெளியே போறியா இல்லையா? அது பிரின்சிபல் சேர். அதனாலதானே நான் உட்காந்துருக்கேன். ஏண்டா, இப்ப நான் தானே அந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபாலு. யாரு நீ? நீ பிரின்சிபலா? நீ என்ன படிச்சிருக்க? 4ஆப்பா இல்ல 5ஆப்பா? இது படிப்பு மூலமா கிடைக்கிற பதவி, அடிதடி மூலமாலாம் வாங்க முடியாது. ஆனா இந்த பதவிக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்ல. உன்கிட்ட இருக்காது? இல்ல வள்ளுவர் சொன்னார, அதுவா தெரியுமா உனக்கு? பிள்ளைங்களை கேட்போமா? ஹலோ பிள்ளைங்களா, வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஒழுக்கத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியுமா? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். சண்முகம் வந்துட்டாரு போல. அப்பாடா, சண்முகம் வந்துட்டாரு. இனிமே பிரச்சனை எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. உங்க வெங்கடேஷ் வாத்தியாருக்கு தெரியல போல இருக்கே. ஏய், முதல்ல மைக் ஆஃப் பண்ணு. இருக்கு ஆஃப் பண்ணுங்கறல்ல. ஆமா, எந்த தைரியத்துல நீங்க வந்து பிரின்சிபால்னு உட்கார்ந்துருக்க? அத பத்தி உன்கிட்ட விளக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. வேணா கேஸ் போடு, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். கேஸ் போடதான் போதேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பள்ளிக்கூடத்தை பத்தின உண்மை உனக்கு தெரியணும்ல. இது என்ன, உன் அப்பம் கட்டின பள்ளிக்கூடமா, இல்ல ஏன் அப்பம் கட்டின பள்ளிக்கூடமா, இல்ல தனியார் பள்ளிக்கூடமா? ஆறு வேணா வந்து நிர்வாகம் பண்ணலாம்ட்டு ஒரு தர்ம பிரபு பல வருஷமா அந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல அவரால் இதை நடத்த முடியலன்ட்டு விற்க பார்த்தாரு. ஆனா அந்த ஊரு பிள்ளைங்களோட படிப்பு என்ன ஆகுன்றதுக்காக ஒவ்வொருத்தரா கூலி வேலை செய்யறவனும் காசு போட்டு வாங்கின பள்ளிக்கூடம் இது. இது இந்த ஊர்கார ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமான பள்ளிக்கூடம், இந்த ஊர்கார பிள்ளைங்களோட பள்ளிக்கூடம். அதெல்லாம் தெரியாம நீயா வந்து இதுல பிரின்சிபால் நாட்டாம பண்ணுதியா? ஏன்னா என்கிட்ட இருக்கிற ரெக்கார்டு அப்படி. இங்க எந்த கமிட்டிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நான் தான் எல்லாமே. அந்த ரெக்கார்டுகள் எல்லாம் வச்சுட்டு நீ என்னத்தை செய்ய போத? எல்லாம் பண்ணுவேன். இனிமே இந்த ஸ்கூல் இந்த மாதிரி ஏழைங்க படிக்கிற ஸ்கூல் கிடையாது. நான் இங்க மாற்றத்தை கொண்டு வர போறேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பெரிய ஃபீஸ் கட்டினாதான் இங்க படிக்க முடியும். இங்க இருக்கிற வாத்தியாருங்க எல்லாரையும் நான் மாத்த போறேன். ஓ, அந்த அதிகாரம்லாம் கூட உனக்கு கொடுத்துட்டாவளா? ஆமா, இனிமே எல்லாம் நான் தான். இந்த ஓட்ட கட்டடம் எல்லாத்தையும் இடிச்சிட்டு பெரிய கட்டடமா புது கட்டடமா கட்ட போறேன். ஸ்கூல் பஸ், ஸ்கூல் லஞ்ச், அது இதுன்னு எல்லாத்தையும் பெரிய ஸ்கூலா மாத்த போறேன். ஆனா இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும்ல மாப்ள. அதுக்காக தானே ஃபீஸ் வாங்க போறேன். இனிமே இது பஞ்ச பரதேசிங்க படிக்கிற ஸ்கூல் இல்ல, பெரிய பெரிய பணக்கார பசங்க படிக்கிற ஸ்கூலா மாறப்போகுது. பணக்கார பசங்க சேர சேர இது பணமா எனக்கு கொட்ட போகுது. அப்போ இங்க ஏற்கனவே படிக்கிறாங்கள பிள்ளைங்க, அவங்க நிலைமெல்லாம் நாசமா போட்டோம். அவங்க எப்படி போனா எனக்கு என்ன? இந்த பஞ்ச பரதேசிங்களுக்கெல்லாம் ஸ்கூலை விட்டு டீஸ் கொடுத்து அனுப்ப போறேன். அதுக்கு பிள்ளையார் சுழியா உன் தங்கச்சி கனியை தான் ஸ்கூலை விட்டு நீக்கி இருக்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவளோட டீசிய நீ வாங்கிட்டு கிளம்பு. சரி, நான் கூட நீ படிச்சவன், உன்னைய சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீயே எல்லாத்தையும் சொல்லி ஈஸியாக்கி விட்ட. நல்லதுக்கு தானே. என்ன சொல்ற? நானத்தை சொல்றது, சொல்றதெல்லாம் தான் நீயே சொல்லிட்டிய. நீ செயல் மட்டும் தான் நம்மளுது. பாரு என்ன நடக்க போகுதுன்ட்டு. கொஞ்ச நேரத்துக்கு வேடிக்கை மட்டும் பாரு.
சட்டப்படி தப்புனா கோர்ட்டுக்கு போ, கேஸ போடு. நான் இங்க கோர்ட்ல பாத்துக்கிறேன். பாத்துக்குவியா நீ? ஆ? ஏய் ஏய், நீ எப்படி உள்ள போன? உன்னை யார் உள்ள விட்டது? வந்தீங்களா? வாங்க வாங்க. எப்படிலா? ஆ? நீ என்னடா இப்படி தர்மத்தின் தலைவன் ரஜினிகாந்த் மாதிரி வந்து நிக்கிற? அதெல்லாம் இருக்கட்டும். நீ இப்போ இம்மீடியட்டா என்ன ஒரு மன்னிப்பு மன்னிக்கணும். எதுக்கு? எதுக்கா? இதுக்குதே. தொரடா கதுவ. யோ வாட்ச்மேன், தரையா? மூடுனது நீயே, திறக்க சொல்றது அவனியா? தொரடா கதுவ. சண்முகம், உள்ளேயும் கை வச்சிட்டியா? உன் பர்மிஷன் இல்லாம அதெல்லாம் செய்ய வேண்டாம். இல்ல ரத்னா, உன் போனுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன். அதை இங்க படிக்கிற பிள்ளைங்க, வாத்தியாருங்க, பிள்ளைங்களோட அப்பா அம்மா, அப்புறம் இந்த கமிட்டி மெம்பர்களுக்கெல்லாம் உடனே அனுப்பிவிடல. ஆ, சட்டுன்னு அனுப்பிவிடு. இனிமே இது பஞ்ச பரதேசிங்க படிக்கிற ஸ்கூல் இல்ல, பெரிய பெரிய பணக்கார பசங்க படிக்கிற ஸ்கூலா மாற போகுது. ஏற்கனவே படிக்கிறாங்கள பிள்ளைங்க, அவங்க நிலமெல்லாம் அவனுக்கு எப்படி போனா எனக்கு என்ன? நாசமா போகட்டும். இந்த பரதேசிங்களுக்கெல்லாம் ஸ்கூலை விட்டு டிசி கொடுத்து அனுப்பிச்சிருவேன். இதெல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்க, இந்த ரெண்டு பொறுக்கிங்களையும் அவங்களே உள்ள அனுப்பி வச்சிருவாங்க. இல்ல பொட்டுக்கடல, உன் போனுக்கு அனுப்பியிருக்கேன், எடுத்து பாரு. ஐயோ, இனிமே இது பஞ்ச பரதேசிங்க படிக்கிற ஸ்கூல் இல்ல, பெரிய பெரிய பணக்கார பசங்க படிக்கிற ஸ்கூலா மாற போகுது. ஏற்கனவே படிக்கிறாங்கள பிள்ளைங்க, அவங்க நிலமெல்லாம் அவங்க எப்படி போனா எனக்கு என்ன? நாசமா போட்டோம். இந்த பஞ்ச பரதேசிங்களுக்கெல்லாம் ஸ்கூலை விட்டு டீஸ் கொடுத்து அனுப்ப போறேன். இல்லை, எல்லாம் நீ சொல்லி கொடுத்ததாம்ல. எப்படி கை வைக்காம கூட என்னால சாதிக்க முடியும்ல? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.